வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட இப்போ ஒரு ரூ. 5,000 பணம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த பணத்த வந்து உங்க பர்ஸ்ல வைக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு வருது? அப்பாடா! நம்மகிட்ட இப்போதைக்கு காசு இருக்குங்கிற ஒரு நிம்மதி வருதா? அப்படி இல்லைன்னா, ஐயோ! இந்த ரூ. 5,000 வச்சு இந்த மாசம் எப்படி ஓட்டுறது? இது எதுக்குமே பத்தாதேங்கிற ஒரு கவலை வருதா? நீங்க அந்த பணத்த எப்படி பார்க்கிறீங்க? அப்படிங்கிறது தான் உங்களுடைய பண விதியை தீர்மானிக்குது. குவாண்டம் இயற்பியல் படி பற்றாக்குறையை நீங்க நினைக்கும்போது உங்களுடைய ஆற்றல் சுருங்கி போகும் போகும் அப்படின்னு வருது. உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்க செய்யற சில சின்ன சின்ன தவறுகளை மாற்றி இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய குவாண்டம் அலைன்மெண்ட்டுக்கு எப்படி வர்றது? வாங்க நாம பார்ப்போம். பற்றாக்குறை அலைவரிசையிலிருந்து வாழ்க்கையை மாற்றும் முறையை நாம முதல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய வருமானம் கம்மியா இருக்கிறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறது உண்டு. ஆனா உண்மை அது இல்ல. நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நாம வச்சிருக்கிற இந்த சில தவறான பழக்கவழக்கங்கள் தான் நம்மோட பண வரவை வந்து தடுத்து வச்சிருக்குது. குவாண்டம் தளத்துல ஒரு முக்கியமான விதி இருக்கு. நீங்க எந்த ஒரு எனர்ஜி நிலையில இருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த விஷயங்களை தான் நீங்க ஈர்க்க முடியும். உங்களுடைய எனர்ஜி வந்து நெகட்டிவா இருந்தா என்ன வரும்? நெகட்டிவா தானே வரும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் இருக்குது. உங்க வீட்ல இருக்கிற ஒரு டேப் ரெக்கார்ட்ல நீங்க 80களில வந்த பாடல்களோட அந்த அலைவரிசையை செட் பண்ணிட்டு, எனக்கு ஏன் இப்போ லேட்டஸ்ட்டா வந்த பாட்டு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கோபப்பட்டா, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல இல்லையா? ஏன்னா, நீங்க வச்சிருக்கிற அலைவரிசை இந்த பழைய பாட்டுக்கானது. புது பாட்டு வரணும்னா, புது பாட்ட அத நீங்க மாத்தணும் இல்லையா அந்த அலைவரிசைய? இதே போலத்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைய எப்பவுமே இந்த பற்றாக்குறை அப்படிங்கிற அலைவரிசையில் இருந்தா, உங்க வாழ்க்கையில பணப்புழக்கம் எப்படி அதிகமாகும்? ஒரு கேள்வியில இந்த கேள்விய வந்து நீங்க உங்களுக்குள்ளயே எழுப்பி பாருங்க. கேள்வி கேளுங்க. என்னுடைய அலைவரிசை சரியா இருக்குதா? என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது? பற்றாக்குறையோட நான் இருக்கிறேனா? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பும்போது, அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். நாம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து மத்தவங்க கிட்ட பேசுறது வரைக்கும், நம்மோட லைஃப் ஸ்டைல்ல முழுக்க வறுமையோட அடையாளங்கள தான் வச்சுக்கிட்டு, அ வெளியில மட்டும் நான் லட்சாதிபதி ஆகணும்னு ஆசைப்படல. ஒரு இம்மி அளவும் பயனே இல்ல. உங்களுடைய எனர்ஜியை பணக்கார அலைவரிசைக்கு மாத்துறது தான் குவாண்டம் அலைன்மென்ட்டே. அது எப்படின்னு இப்போ நாம பாத்துரலாம். லைஃப் ஸ்டைல்ல நாம செய்யக்கூடிய 3 தவறுகளை வரிசையா பாத்துரலாம். நம்மோட அன்றாட வாழ்க்கை முறையில நமக்கே தெரியாம நாம் செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 தவறுகள் பத்தி சொன்னோம் இல்லையா? அது மிகவுமே வந்து ஆற்றல்களை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த அலைன்மென்ட் தான் இந்த பதிவுகளை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மள்ல பல பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, எங்கே இலவசமா கிடைக்கும்? எங்கே ஆஃபர் போடுறாங்க? எங்கே காசே இல்லாம ஒரு விஷயத்தை வாங்கலாம்னு தேடி தேடி போவோம் இல்லையா? ஒரு பொருளுக்கு அந்த முறையான விலையை கொடுத்து வாங்குவதை விட, இந்த அதை எப்படி கம்மியா வாங்கலாம்னு யோசிப்போம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிற விஷயங்களை மட்டுமே தேடி போகும்போது, உங்களுடைய உள் மனசுக்கு நீங்க என்ன சிக்னல் குடுக்குறீங்க தெரியுமா? நீங்க இப்ப சொன்னோம் இல்லையா? எப்படி கம்மியா வாங்கலாம்? எப்படி ஃப்ரீயா வாங்கலாம்? அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி தேடி தேடி போகும்போது, உங்களுடைய உள் மனசுக்குள்ள நீங்க ஒரு மிகப்பெரிய சிக்னல் மாற்றம் ஏற்படுது. நீ நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னால முழு காசு கொடுத்து எதையுமே வாங்க முடியாது. எப்படி? எதையுமே வாங்க முடியாது, முழு காசு குடுத்து அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை.
நான் அந்த அளவுக்கு வசதி இல்லாதவனுங்கிற சிக்னலைத்தான் நீங்க கொடுக்குறீங்க. இந்த தரம் குறைந்த சிந்தனை, இந்த இந்த முறைதான் உங்களோட பண வரவை முதல்ல முதல்ல தடுத்து நிறுத்துது. 2வதா என்னன்னா, இந்த நண்பர்களோட உட்கார்ந்து பேசும்போதோ, அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதோ, நம்மள்ல பல பேர் என்ன பேசுவோம்? "இப்போதெல்லாம் விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சுப்பா. பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. காசு கையில தங்கறதே இல்ல. ஒரே கடன் பிரச்சனைன்னு" எப்பவுமே நம்மோட கஷ்டங்களை ஒரு கதையா பேசிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுறது. அது நண்பரா இருந்தாலும் சரி, தெரிஞ்ச ஆளு, தெரியாத ஆளு, டீ குடிக்கிற ஆளுன்னு எங்க போனாலும் இதே தான். இப்போ நான் பார்க்கலாம். குவாண்டம் விதிப்படி நீங்க எதை பற்றி திரும்ப திரும்ப பேசுறீங்களோ, அந்த அணுக்களைத்தான் நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாக்குறீங்க. உங்களுடைய உடம்புல, உங்களுடைய மனசுல எல்லா இடங்கள்லயும் நிரப்புறீங்க. உங்க கடனை பத்தியும், உங்க கஷ்டத்தை பத்தியும் நீங்க 4 பேர்கிட்ட பெருமையா பேசும்போது, அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகத்தான் செய்யும் தவிர குறையாது. பெருசாத்தான் ஆகும். உங்க பேச்சுல எப்பவுமே ஒரு பற்றாக்குறை இருக்கவே கூடாது. ஏன்னா, இப்ப நீங்க நெனச்சு பாருங்க. 4 பேர்ட்ட சொல்லும்போது, அந்த உணர்வு அலைகளோட நீங்க வீசுறீங்கல்லையா ஒரு வீச்சு. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. பணம் இல்ல, காசு இல்ல. அது மருத்துவ செலவுக்கு இல்லன்னு ஒரே புலம்பல். அந்த புலம்பல் என்ன ஆகும்? பிரபஞ்ச ஆற்றலோட கலக்கும்போது என்ன ஆகுது? ஓ! இவனுக்கு இதிலேயே இருந்தா தான் பிடிச்சிருக்குது போல. அப்போ இன்னும் ஆள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாரி சிக்னல் நீங்க அனுப்புனா, அது அப்படித்தான் நடக்கும். புரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்ல 2வதா 3வதா நம்ம வீட்ல பல பேர் செய்யற ஒரு லைஃப் ஸ்டைல் தவறு இருக்குது. நல்ல துணிகள் பர்ஸ்ல இருக்கும். அல்லது பீரோல இருக்கும். ஆனா, வீட்ல இருக்கும்போது ரொம்ப கிழிந்த, பழசான துணிகளை போடுவாங்க. அதேபோல வீட்ல உடைந்த கண்ணாடியோ, ஓடாத கடிகாரமோ, அல்லது இந்த கைப்பிடி உடைந்த கப்போ இருக்கும். அது இருக்கட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு அதை அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நல்லா. குவாண்டம் எனர்ஜி படி உடைந்த மற்றும் அந்த தேய்ந்த பொருட்கள் எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் தன்மை கொண்டது. உங்களுடைய தோற்றமும், உங்களுடைய வீட்டு சூழ்நிலையும் இந்த வறுமையை காட்டுற மாதிரி இருந்தா, அங்க லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லப்படுற பண ஆற்றல் தங்கவே தங்காது. இது என்னடா ஆன்மீகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதாவது ஆன்மீகம்ங்கிறது தூய்மை குறிக்குது இல்லையா? அப்ப அந்த தூய்மை இருந்தா பண ஆற்றல் பெருகும்னு சொல்றோம். அப்போ நீங்க அந்த தூய்மை இல்லாத இடத்துல அந்த எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் எப்படி வரும்? அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. 2ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததுதான். அறிவியல ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு, இது இதனால வந்தது. இந்த அணுவால இது வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர, ஆன்மீகமே இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்ல. அதாவது 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்க வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது உகந்ததுன்னு நாம் எடுத்துக்க வேண்டியது, இந்த அறிவியல் மூலமாவும், ஆன்மீகத்தினுடைய மூலமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இந்த இடத்தில் இருக்குதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இந்த பொருட்கள் உடைஞ்சு வீட்ல இருக்கிறதுக்கும், இந்த அறிவியலுக்கும், இந்த ஆன்மீகத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கிறீங்களா? ஆனா நீங்க நினைப்பீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு பொருள் உடைஞ்சிருந்தா உங்களுடைய மனநிலை, நீங்க இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? அந்த பொருள் நல்லா இருந்தா, தூய்மையா இருந்தா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பற்றாக்குறை இருக்குமா இல்லையா? அந்த பொருள் பொருள் உடைஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை இருக்குமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க. இப்போ இத இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்க, நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு எதார்த்தமான விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரே ஆபீஸ்ல, ஒரே சம்பளத்துல தான் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா 2 பேரோட லைஃப் ஸ்டைலும் வெவ்வேறா இருந்துச்சு. ஒருத்தரு எப்பவுமே ரொம்ப சுருங்கி போய் வாழ்வார். சுருங்கி போயின்னா எப்படி? ஒரு டீ குடிக்கணும்னா கூட எங்க கம்மியா கிடைக்கும்னு தேடுவார். கிழிஞ்ச பர்ஸை வச்சிருப்பாரு. அவரோட பேச்சு எப்பவுமே சம்பளம் பத்தல, வாழ்க்கை நரகமா இருக்கு அப்படின்னு தான் இருக்கும்.
இதனால அவரோட எனர்ஜி லெவல் வந்து எப்பவுமே ரொம்ப லோவா இருந்துச்சு. ஆனா, இன்னொரு 2வது நபர் அப்படி இல்ல. அவரோட சம்பளம் கம்மியா இருந்தாலும், அவர் வந்து தன்னை எப்பவுமே ரொம்ப நீட்டாவும், சுத்தமாகவும் வச்சுக்குவாரு. ஒரு நல்ல பர்ஸை வச்சிருப்பாரு. அவரோட பே பேச்சுல எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இப்போ எனக்கு கம்மியான சம்பளமா இருக்கலாம். ஆனா, நான் சீக்கிரமா ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு பாசிட்டிவா பேசுவாரு. அடுத்த சில வருடங்கள்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆனந்துக்கு தற்செயலா ஒரு பெரிய இந்த நிறுவனத்துல இருந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனந்தது 2வதா பார்த்த ஆளு. அவரோட வருமானம் பல மடங்கு அதிகமாச்சு. அப்போ அ முதல் பார்த்தவரு வந்து இன்னுமே அதே பழைய புலம்பலோடவே அதே இடத்துல இருக்காரு. இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. சம்பளம் ஒண்ணா இருந்தப்போவே இன்னும் 2 பேருக்குடைய ஒரு மனநிலை மாறுது. இந்த லைஃப் ஸ்டைல்ல ஒரு பணக்கார அலைவரிசையில இருந்துச்சு. 2வது பார்த்த நபர்ல. அதனால அவரால அந்த வாய்ப்பை ஏற்க முடிஞ்சுது. ஆனா, முதல்ல பார்த்த லைஃப் ஸ்டைல்ல வந்து வறுமை அலைவரிசை வந்து கம்மியா இருந்ததால, அவரால முன்னேற முடியல. பற்றாக்குறை மனநிலை இருக்குதுன்னு நல்லா தெரியுது. சரி, இப்போ நம்மோட பணப்பற்றாக்குறையை நீக்கி அந்த குவாண்டம் அலைன்மென்ட்க்கு வர்றதுக்கு 3 முக்கியமான லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் நாம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல வெளியில போனாலும் சரி, உங்களுடைய ஆடைகள் சுத்தமாவும், நேர்த்தியாவும் இருக்கட்டும். ரொம்ப விலை உயர்ந்த துணிகளை போடணும்னு அவசியம் இல்ல. சொல்லிட்டாங்க, நாம இனிமே புது புது துணி தான் போடணும், கடன் வாங்கி போட்டே ஆகணும்லாம் இல்ல. புரிஞ்சுக்குங்க. அதுக்காக நீங்க லோன வாங்கி இஎம்ஐ போட்றாதீங்க. கவனமா கேளுங்க. ஆனா, உங்களை பார்க்கும்போது ஒரு கம்பீரமும், ஒரு மரியாதையும் தெரியணும். நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ, அப்படித்தான் இந்த உலகம் உங்களை நடத்தும். உங்களுடைய தோற்றம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியிடும்போது, உங்களுடைய பண சிக்னல்களும் தானாகவே உயர ஆரம்பிக்கும். அதை நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு விருந்துக்கோ, விசேஷத்துக்கோ, ஏதோ ஒண்ணுக்கு போறீங்கன்னு வைங்களேன். அந்த அன்னைக்கு நல்லா நீட்டா நல்லா நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு, அந்த கிளம்புறீங்க இல்லையா? அப்போ உங்க முகம் வந்து எப்படி இருக்கும்? உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? நீட்டா அயர்ன் பண்ணி நீட்டா போட்டு போறீங்க இல்லையா? பழசா இருந்தாலும் எப்படி போறீங்க? அதைய வந்து நம்ம ரியல் லைஃப்லயும் கொண்டு வரணும். சுத்தமா இருக்கணும். பார்த்த உடனே ஒரு மரியாதையா நடத்தக்கூடிய, எதிர்ல பார்க்கிறவங்க நம்மளை மதிக்கக்கூடிய அளவுல நாம இருக்கணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ பணம் வந்து சிக்னல் தானாகவே உயரும் அப்பதான். ஒரு நாளைக்கு அப்படி இருந்தா பத்தாது. இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம வெளிய போகும்போது, சுத்தமா, தூய்மையா மற்றவர்களோட பேசும்போது தூய்மையான பேச்சுக்கள் இருக்க வேண்டும். பார்த்துக்கங்க. இப்போ 2வது ஸ்டெப்பு, இனிமே வந்து ஒரு பொருள வாங்கும்போது, அது எவ்வளவு கம்மியா கிடைக்குதுன்னு பார்க்கவே வேண்டாம். அந்த பொருள் உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு மதிப்பை தருதுன்னு பாருங்க. வேல்யூ கொடுக்குதா இல்லையா? இலவசங்களை தேடி போற அந்த பழக்கத்தை இன்னையிலிருந்து நீங்க நிறுத்துங்க. ஒரு விஷயத்துக்கு முறையான விலையை கொடுத்து வாங்கும்போது, அந்த உங்களுடைய உள் மனசு நம்மகிட்ட வசதி இருக்குங்கிற அந்த ஒரு அலைன்மென்ட்க்கு தானாகவே மாறும். இப்போ இலவசமா ஒரு பக்கம் குடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம அதுக்கு போகலைன்னா, நம்மகிட்ட பணம் இருக்கு, இவன் போமாட்டான்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனநிலை மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த மனநிலையை யார் உருவாக்கணும்? இதனுடைய அதிர்வை யார் உருவாக்கணும்? நாம தான் உருவாக்கணும். சரிங்களா? இந்த பேச்சுல வந்து கட்டுப்பாடா இருக்கணும். அதை ஏற்கனவே பார்த்திருக்க ஒரே வார்த்தையில பார்ப்போம். இப்ப அடுத்தது உங்களுடைய கடன் பிரச்சனைகளையோ, அல்லது பண கஷ்டங்களையோ, அந்த மத்தவங்க கிட்ட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிற மாதிரி பேசவே பேசக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை இருந்தா, அதை எப்படி சரி பண்ணலாம்னு தனியா உட்கார்ந்து யோசிங்க. அதை சார்ந்து அதை சார்ந்த விஷயங்களை அந்த துறையில இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்யறவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு யார் இந்த வாழ்க்கையில தோள தட்டி குடுக்குறாங்களோ, அவங்க கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா போறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் உங்களுடைய புலம்பலை சொன்னீங்கன்னா, சொன்னா
உங்களோட வறுமையை நீங்க இன்னும் அதிகப்படுத்துறீங்க. அதனால அந்த தவறை செய்யவே கூடாது. உங்க பேச்சுல எப்பவுமே ஒரு நிறைவு இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பின் குறைபாடே இல்ல. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நீங்க வச்சுக்கக்கூடிய அந்த தவறான அலைன்மென்ட் மட்டும்தான். இலவசங்களை தேடாதீங்க. வறுமையை பத்தி பேசாதீங்க. பழைய கிழிந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க. ஒரு இந்த சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்க. உங்களுடைய ஆற்றல் அந்த பணக்கார அலைவரிசையோட இணையும். அப்போதுதான் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அப்போதான் தொடங்கவே ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுடைய அலைன்மெண்ட்டை சரியா வச்சுக்கங்க. வெற்றி நமதே. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.